மற்றொரு அமெரிக்கராகிய வில்லியம் சொல்கிறார், சுவாமி என் முன்னால் நின்று தன் கையை உயரத் தூக்கி என் பக்கம் உள்ளங்கை இருக்கும்படி காட்டினதைக் கண்டேன். என் கண்கள் கனத்தன. அடுத்த கணம் நான் தியான நிலையில் ஆழ்ந்தேன். அப்படியே என்றும் இருந்து விடலாமா என்று தோன்றியது. சுற்றியுள்ளவை அனைத்தும் மறைந்து விட்டன. உள்ளே ஒளிமயமான பரப்பு ஒன்றுதான் தெரிந்தது. மிக பிரகாசமான ஒளி மெதுவாக என்னை சுற்றி வட்டமாக வந்தது. சுவாமி அந்த வட்டத்தை பூரணமாக்கிவிட்டு என்னோடு பேசலானார். ஜோன் என்னும் பெண்மணியின் அனுபவம் இது. நான் சுவாமியோடு இருந்த காலங்களில் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதன் பயனாக இன்ப உணர்ச்சி என்னுள் எழுந்தது. அவர் பரப்பிய மகிழ்ச்சி என்னுள் முளைத்தது. அவருடைய தெய்வீக சிரிப்பு இன்றும் எனக்கு இன்ப மயக்கத்தை உண்டாக்குகிறது. ஒரு சமயம் அமெரிக்காவிலிருந்து ஒருவர் சுவாமியை பார்க்க வந்திருந்தார். சுவாமியை பார்த்திராத பலர் தன் கனவில் சுவாமி தோன்றி உபதேசம் செய்து வழிகாட்டுவதாக காண்கிறார்கள் என்றும், பிறகு படத்தில் சுவாமியின் உருவத்தை கண்டபோது அவரே தன் கனவில் வந்ததாக சொல்கிறார்கள் என்றும் சொன்னார். அதை கேட்டு சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. அருள் தந்தையாகிய ஆண்டவன் தான் அவர்களுக்கு உதவி புரிந்திருக்க வேண்டும். அந்த தந்தை சில செயல்களை புரிந்து அவற்றின் பெருமையை எல்லாம் இந்த பாவிக்கு வழங்குகிறான். அவன் இந்த பாவியினிடம் அன்பு வைத்திருக்கிறான். ஏனோ தெரியவில்லை என்றார். இந்த செய்தியை அமெரிக்காவில் உள்ள ஹில்டா என்ற பெண்மணி எழுதியிருக்கிறார். சுவாமியின் சந்நிதியில் எல்லாம் அறை என்னை இழந்த நலம் பெற்ற அன்பர்களின் அனுபவத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். சுவாமி நிகழ்த்திய சில அற்புத செயல்களையும் அவருடைய கட்டுரையில் காணலாம். யோகிராம் சுரத்குமார், த ஹிடன் செயின்ட்ஸ் ஆஃப் இந்தியா பை ஹில்டா இந்த நியூ சன், மே 1978. இந்த யோகியினிடம் ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களை கேட்டால் அவரவர்கள் பெற்ற அனுபவங்களை சொல்வார்கள். தங்களுக்கு உண்டான நலங்களை விரித்துரைப்பார்கள். இவருடைய கட்டளையின்றி எதையும் செய்யாத அன்பர்கள் சிலர் உண்டு. தன் குடும்பத்தையே விட்டுவிட்டு இவர் கட்டளையிட்ட தொண்டில் ஈடுபட்டவர் சிலர். மீண்டும் இந்த பதிவு தொடரும். நாளை தொடரும்.